மனோஜ் திவாரி நம்ம தல தோனியை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க. அதாவது மனோஜ் திவாரி வந்து பாத்தீங்கன்னா சிபி சீரிஸ் ஆஸ்திரேலியா நடந்தது பாத்தீங்களா 2008 அதுல டெபியூ பண்ணாரு அண்டர் MS தோனி கேப்டன்ஷிப்ல. அதுக்கப்புறம் அப்பப்போ அவருக்கு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது லைக் 2009-10 அதுல வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா பண்ணாரு அண்ட் கடைசியா ஒரு செஞ்சுரி போட்டாரு வெஸ்ட் இண்டீஸோட. அதுக்கப்புறம் அவருக்கு பெருசா வாய்ப்புகள் கிடைக்கல. அந்த வருத்தத்தை தான் இப்ப அவர் தெரிவிச்சிருக்காரு. அதாவது தோனியை நேர்ல பார்த்தா நான் கண்டிப்பா கேட்பேன், எனக்கு ஏன் பெருசா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பெருசா ரன்ஸே அடிக்கல, ஆனா கண்டினியூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருந்தீங்க, எனக்கு மட்டும் ஏன் கொடுக்கல. அட் சேம் டைம் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நான் கிட்டத்தட்ட 60 ரன்ஸ் ஆவரேஜ் 3 வருஷத்துக்கு தொடர்ந்து வச்சிருந்தேன் அண்ட் பிராக்டிஸ் மேட்ச் இங்கிலாண்டோட ஆஸ்திரேலியாவோட செஞ்சுரிலாம் போட்டேன். ஸோ நான் கண்டிப்பா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், டெஸ்ட் மேட்ச்லயும் ஒரு டெபியூ மேட்ச் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பார்த்தா யுவராஜ் சிங்க்கு நீங்க கொடுத்துட்டீங்க. ஸோ இது எல்லாமே நான் நேர்ல தோனியை பார்த்தா கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் நேர்ல போய் தோனியை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் எதனால தோனி இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கம்பீரோட சில சண்டைகள்லாம் ஆச்சு மனோஜ் திவாரிக்கு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் பேசியிருந்தாரு. சில விஷயங்கள்லாம் கம்பீர் பண்ணது இம்மெச்சூரா இருக்குன்னு. கம்பீர் யார் கூட தான்ப்பா சண்டை போடல.